வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். வடமாகாண சபையின் 55வது அமர்வு இன்று. சீமேந்து மோசடி தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிப்பு. மகர நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் உயிரிழப்பு. லாகூரில் இலங்கை அணியினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தேக நபர்கள் 6 பேருக்கு எதிராக அந்நாட்டின் பயங்கரவாத தடுப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல். ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியாவின் அங்கத்துவம் தொடர்பில் தீர்மானிக்கும் இறுதி வாக்கெடுப்பு இன்று. தொடர்வது விரிவான செய்திகள். கடவத்தை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மகர நீதிமன்ற வளாகத்தில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வெள்ளை நிற ஹைபிரிட் கார் ஒன்றில் வந்த சிலர் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் கடவத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வடமாகாண சபையின் 55வது அமர்வு இன்று கைதடியில் அமைந்துள்ள மாகாண சபை கட்டிடத்தில் தற்போது இடம்பெற்று வருகின்றது. கூட்டுறவுத்துறையில் சீமேந்து தொடர்பில் ஏற்பட்ட மோசடி தொடர்பாக அறிக்கை இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. இது தொடர்பிலான மேலதிக விவரங்களுடன் இணைந்து கொள்கின்றார் அங்கிருக்கும் நமது பிராந்திய செய்தியாளர் கதிர்காமத்தையன் ரஜினிகாந்தன். வடமாகாண சபையினுடைய 55வது அமர்வு இன்று காலை 9:45 அளவிலே அவைத்தலைவர் CVK சிவஞானம் தலைமையிலே ஆரம்பமாகியது. அதனைத் தொடர்ந்து கூட்டுறவுத்துறையிலே சீமந்து விநியோகத்தில் இடம்பெற்ற மோசடி தொடர்பான விசாரணை அறிக்கையை சபையிலே சமர்ப்பித்தார் ஆளுங்கட்சி உறுப்பினர் பான அரியரட்னம். அதன்போது கருத்து தெரிவித்த ஆளுங்கட்சி உறுப்பினர் சுகிர்தன், வடமராட்சி கிழக்கில் தமாச தலைவர் பண மோசடி செய்ததாக கூறி ஒரே நாளிலே அவரை இடைநிறுத்தியுள்ளார்கள். ஆனால் கூட்டுறவு ஆணையாளர் 29 லட்சத்தை மோசடி செய்துள்ளார். ஆனால் அவரை பதவி நீக்கவில்லை. அங்கு பாகுபாடுகள் காணப்படுகின்றது என குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் சின தவராசா, சாதாரண கடிதத்தாளை தவறாக பயன்படுத்தியதாக கூறி வடமராட்சி கிழக்கிலே சமாசம் ஒன்று கலைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு மில்லியன் கணக்கிலே ஊழல் இடம்பெற்றுள்ளது, அதை ஏன் கலைக்கவில்லை என்ற கேள்வியை அதன்போது அவர் எழுப்பியிருந்தார். அதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த ஆளுங்கட்சி உறுப்பினர் விந்தன் கனகரட்னம், 2013 காசோலை மூலமாக மோசடி இடம்பெற்றுள்ளமையை உறுதிப்படுத்தியுள்ளோம். அது சமாசத்துக்குரிய பணம். முகாமையாளரை அந்த பணத்தை செலுத்த வேண்டும் என்றார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அவைத்தலைவர் CVK சிவஞானம், இது ஒரு திட்டமிட்ட செயற்பாடு என குழு இனங்கண்டுள்ளது. யாழ் மாவட்ட கிராமிய வங்கிகளின் சமாசம் சீமந்தினை வவுனியாவில் உள்ளவர்களுக்கு விற்பனை செய்துள்ளது. இந்த செயற்பாடு வடக்கு மாகாண சபையை குற்றம் காணுகிற செயலாக காணுகிறேன் என இதன் பொழுது குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் சீன தவராசா, நீங்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையானதை எடுத்துக்கொண்டு பேசுகிறீர்கள் என்பதை சுட்டிக்காட்டினார். அதன்போது குறுக்கிட்ட ஆளுங்கட்சி உறுப்பினர் அயூப் அஸ்மின், இன்று எதிர்க்கட்சி தலைவர் கூறிய கருத்துக்களை வரவேற்கிறோம். இன்றுதான் அவர் எதிர்க்கட்சியாக நடந்து கொண்டுள்ளார். பொறுப்பை உணர்ந்து செயற்பட்டிருக்கிறார். வடமாகாண சபையினுடைய அமர்வுகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன. நியூஸ் செய்திகளுக்காக வடமாகாண சபை பேரவைச் செயலகத்திலிருந்து கதிராமத்தையன் ரஜினிகாந்தன். சிறுநீரக கடத்தல் தொடர்பில் அண்மையில் கைது செய்யப்பட்ட இந்திய பிரஜைகளின் வழக்கு விசாரணை நேற்று புதுக்கடை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய பிரஜைகள் மிரிஹான தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் அதில் பிரதான சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார். சந்தேக நபர்கள் நேற்று நீதிமன்றில் ஆஜராகிய போது குறித்த சந்தேக நபர்களை எதிர்வரும் 5ஆம் தேதி வரை தொடர்ந்து மிரிஹான தடுப்பு முகாமில் தடுத்து வைக்குமாறு நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் மிரிஹான பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரிக்கு உரிய பாதுகாப்பை வழங்குமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பங்களாதேஷ் மத்திய வங்கியில் தரவுகள் உள்ளிட்ட நிதி மோசடி தொடர்பிலான வழக்கு நேற்றைய தினம் புதுக்கடை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பங்களாதேஷ் மத்திய வங்கியில் தரவுகள் தொடர்பில் 80 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மோசடி செய்யப்பட்டதுடன் அதில் 20 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கை நிறுவனம் ஒன்றிற்கு அனுப்பி வைக்கப்பட்டமை தொடர்பில் நிதி தூய்தாக்கல் வழக்கொன்றினை குற்றப்புலனாய்வு திணைக்களம் தாக்கல் செய்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய கணினி ஒன்றும் தொலைபேசி ஒன்றும் மேலதிக பரிசோதனைகளுக்காக கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மழையுடனான வானிலை நிலவுவதை அடுத்து டெங்கு நோய் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இதுவரை டெங்கு நோயால் 24 பேர் உயிரிழந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 18,735 பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்திலேயே அநேகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதேவேளை வைத்தியசாலைகளில் தற்போது நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது.
கண்டி போதனா வைத்தியசாலை, தேசிய வைத்தியசாலை போன்ற வைத்தியசாலைகளில் அதிகமாக டெங்கு நோயாளர்கள் சிகிச்சை பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை டெங்கு ஒழிப்பின் தொடர்பான விசேட பேச்சுவார்த்தை ஒன்று நேற்று இடம்பெற்றது. எதிர்வரும் 30ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரை முப்படையினரும் போலீசாரும் இணைந்து 3 நாட்கள் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு இந்த பேச்சுவார்த்தையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் உங்களுக்கு பிரதிநிதிகள் நீங்கள் வழங்கிய வாக்கின் பெறுமதி கிடைத்ததா? இது மீண்டும் சிந்திக்க வேண்டிய காலமாகும். மீண்டும் சிந்தியுங்கள். உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா? நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் மீண்டும் சிந்தியுங்கள் மக்கள் திட்டம் 7வது தினமாக இன்றும் மன்னார், புலனறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் முன்னெடுக்கப்படுகின்றது. புலனறுவை மாவட்டத்தின் தியசேன்புர பகுதியிலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்டின் ஒரு குழுவினர் தமது பயணத்தை ஆரம்பித்தனர். விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்ட எலகர மற்றும் மெதிரிகிரியை நோக்கி நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தின் சிந்தியுங்கள் திட்ட குழுவினர் சென்றனர். தாம் வழங்கிய வாக்குகளுக்கான வாக்குறுதிகள் மறுக்கப்பட்டுள்ளதாக அங்குள்ள மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு சுட்டிக்காட்டினர். நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்படும் சிந்தியுங்கள் வேலை திட்டத்தின் குழுவினர் இன்று மாலை அம்சோபுர, குமுதுபுரம் மற்றும் பரக்கும்புர ஆகிய பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டு அங்குள்ள மக்களிற்கு தெளிவூட்டல்களை மேற்கொள்ள உள்ளனர். தாம் வாக்குகளை வழங்கி தம்மை பிரதிநிதித்துவப்படுத்த பாராளுமன்றத்திற்கு அனுப்பிய பிரதிநிதிகள் இதுவரை தமது பிரச்சினைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தவில்லை என அத்தன கடவல பிரதேசத்தில் உள்ள மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்ட குழுவினர் மிரிச்சவில, சிசிலியகம பகுதியில் வசிக்கும் மீனவர்களை சந்தித்தனர். தமது வாழ்வாதாரமான கடற்தொழிலை ஊக்குவிப்பதற்கு எந்த உதவிகளும் முன்னெடுக்கப்படவில்லை என இந்த மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டின் அவதானத்திற்கு கொண்டு வந்தனர். நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்படுகின்ற மீண்டும் சிந்தியுங்கள் வேலை திட்டமானது இன்று ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் மிரிஜிவில பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த பிரதேசத்து மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை பல எதிர்கொள்வதாக குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இவர்களுடைய வாக்குகள் மூலம் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இருந்து 4 பாராளுமன்ற பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களால் இதுவரையும் தங்களால் ஒருவிதமான நலனையும் அபிவிருத்தி பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஏனென்றால் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த பிரதேசத்தில் அமைக்கப்பட்டு வருகின்ற ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தினுடைய பூர்வாங்க பணிகள் காரணமாக ஏலவே இந்த மக்கள் மீன்பிடியில் ஈடுபட்ட பிரதேசத்தை விட்டு இவர்கள் பலவந்தமாக இன்னொரு இடத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தாலும் கூட இவர்களுக்கு ஏற்ற தீர்வு இதுவரையும் வழங்கப்படவில்லை. இதுபோன்ற பிரச்சனைகளை நாடளாவிய ரீதியில் இடம்பெற்று வருவதை நாங்கள் சுட்டிக்காட்டி வருகின்றோம். தொடர்ந்தும் இலங்கை வாழ் மக்கள், இலங்கை வாழ் வாக்காளர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம். மீண்டும் சிந்தியுங்கள் நிகழ்ச்சி திட்டத்திற்காக ஹம்பாந்தோட்டை மிரிஜிவிலையில் இருந்து மாரிமுத்து யோகராஜ். மக்கள் நிறைவேற்றிய ஜனநாயக கடமைக்கு உரிய பிரதிபலன் கிடைத்ததா? இந்த கேள்வியுடன் மன்னார் மாவட்டத்தில் நியூஸ் ஃபர்ஸ்டின் மீண்டும் சிந்தியுங்கள் செயற்திட்டத்தை 2வது நாளாகவும் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இன்று காலை முதல் வங்காலை, நானாட்டான், ஆண்டார் செட்டிவெளி போன்ற பகுதிகளுக்கு நாம் சென்றிருந்தோம். தற்போது குடிநீர் வசதி, மலசலக்கூட வசதி என அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் இவர்கள் வாழ்கின்றார்கள். நிரந்தர வீடுகள் அமைக்கப்படும், போதிய வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என்ற வாக்குறுதிகள் இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை. தேர்தல் காலங்களில் வந்த அரசியல்வாதிகள் எங்கே என்ற கேள்வியை இந்த மக்கள் முன்வைக்கின்றார்கள். மீண்டும் சிந்தியுங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக மன்னாரிலிருந்து சிசரகுமார், கிருஷாந்த் ராஜ். மாணவர்கள் மத்தியில் ஊடகத்திறனை விருத்தி செய்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்படும் நியூஸ் ஃபர்ஸ்ட் வகுப்பறை செயற்திட்டத்தின் 213வது கட்டம் புத்தளம் புனித ஆண்ட்ரூஸ் வித்தியாலயத்தில் இடம்பெறுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பிரதேசத்தின் விவேகானந்தபுரத்தில் வசிக்கும் வேலப்பொடி சின்னத்தங்கம் இந்த வருடம் தனது 105வது வயதை பூர்த்தி செய்கின்றார். 1912ஆம் ஆண்டில் பிறந்த இவர் தற்போதும் ஓலை குடிசையில் வாழ்ந்து வருகின்றார். ஒண்ணுமே இல்லை, வீடு இல்லை, எல்லாருக்கும் ஆசைதான், கல்லூட்டிலையும் இருக்கு ஆசைதான், தீந்திர படுக்கையும் ஆசைதான், ஒன்றுக்கும் போக்கு இல்லை. தன் பரம்பரையாவது கல் வீட்டில் வாழ வேண்டும் என்பது தனது அவா என அவர் தெரிவிக்கின்றார். ஹேட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட இஞ்சஸ்ட்ரோய் தமிழ் வித்தியாலய கட்டடத்தின் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளது.
மரமுறிந்து வீழ்ந்துள்ளமையால் கட்டடம் பலத்த சேதத்திற்குள்ளாகியுள்ளதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மலையகத்தில் தற்போது மழையுடனான காலநிலை நிலவி வருகின்றது. நேற்றைய தினமிரவு வீசிய கடும் மழை காரணமாகவே மரம் முறிந்து வீழ்ந்துள்ளது. இதன் காரணமாக வகுப்பறை கட்டிடம் மற்றும் கணினி அறை ஆகியனவும் சேதமடைந்துள்ளன. 3 வகுப்பறைகள் முழுமையாக சேதமடைந்துள்ளமையால் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் ஏனைய வகுப்பறைகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதேபடி நாட்டின் பல பகுதிகளில் இன்று மாலை மழையுடன் கூடிய காலநிலை நிலவக்கூடிய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. காற்றின் வேகம் கடற்பிராந்தியங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புள்ளதால் மக்களை அவதானமாக செயற்படுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்றுடன் கூடிய வானிலையானது நாடு முழுவதிலும், குறிப்பாக மத்திய மலைப்பிரதேசங்களின் மேற்கு சரிவுகளிலும் தென் மாகாணத்திலும் அத்துடன் மேல் மற்றும் தென்கடல் பிராந்தியங்களிலும் தொடர்ந்தும் காணப்படும். எவ்வாறாயினும் இவ்வாறான நிலைமை எதிர்வரும் 25ஆம் தேதியிலிருந்து குறைவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய, சபரகமுக, தென், வடமத்திய மற்றும் வட மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் தென் மற்றும் மேற்கு கடல் பிராந்தியங்களில் தொடர்ந்தும் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். எவ்வாறாயினும் எதிர்வரும் 25ஆம் தேதிக்கு பின்னர் குறைவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மன்னார் தொடக்கம் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான அத்துடன் காங்கேசன்துறை தொடக்கம் முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள ஆழமற்ற கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். காணொலிகளுடன் கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும், சக்தி தொலைக்காட்சி செய்திகளை நேரலையாக பார்வையிடவும் newsfirst.lkn Facebook பக்கத்தை லைக் செய்யுங்கள். அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தி அறிக்கை 2:25 பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.